ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ட்ராவல் ஃபெதர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி கீரை போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே ஒரு தனி சுகம்தான். அதுவும் காரு பைக்கில் ரைட் பண்ணுறதுன்றது அது ஒரு விதமான போதன் கூட சொல்லலாம். டைம் ட்ராவல் என்பது காலத்தை கடந்து செல்வது. அது முன்னோக்கியா இல்லை பின்னோக்கியா என்பது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. டைம் ட்ராவல் சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம்தாங்க. டைம் ஆல்வேஸ் ஓடிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் அது கூட ஓடினாலும் சரி, ஓடலைனாலும் சரி. ஸோ நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நாம் முன்னோக்கி ஓட போகிறோமா, இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்தை எண்ணிக்கிட்டு நேரத்தை வீணடிக்க போகிறோமா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ட்ராவல் பண்ணுங்க. அதில் ஒரு மன அமைதி கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிகாஸ் டைம் ஆல்வேஸ் அல்டிமேட். எப்போ நாம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போவே டைம் நமக்காக ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். நாம் இன்னைக்கு டைம் ட்ராவல் பண்ண போகிறது சோழ தேசத்தை நோக்கி. கும்பகோணத்தில் இருக்கிற திருபுவனன்ற ஊரில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கும்பகோணத்தில் கோயிலுக்கு பஞ்சமே இல்லைங்க. கும்பகோணம் கோயில்களின் சொர்க்கம் கூட சொல்லலாங்க. கும்பகோணத்தை கோயில் நகரம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? திரும்பும் திசை எங்கும் கும்பம் தெரிவதால் கும்பகோணம். அதாவது 360 டிகிரியில் நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு கோணத்தில் உங்களுக்கு கும்பம் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கோவில்கள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கிறதுனால தான் கும்பகோணத்தை கோவில் நகரம்னு சொல்கிறோம், கோவிலின் சொர்க்கம்னு சொல்கிறோம். இந்த கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். தஞ்சை பெரிய கோயில் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இந்த கோயிலும் பிடிக்கும். ஏன்னா இதுவும் தஞ்சை பெரிய கோயில் போல தான் இருக்கும். இது மாதிரி 4 கோயில் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐரேதீஸ்வரர் கோயில், இது கம்பகரேஸ்வரர் கோயில். ஸோ இது பெரிய கோயில் சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான். தஞ்சை பெரிய கோயில் போல தான் இதோட விமான அமைப்பும் இருக்கும். நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதே அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கோவில்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. நம்மளோட நினைவுகளை பின்னோக்கி செல்ல ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இதை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம நினைக்கும் போதே அதோட பிரம்மாண்டத்தையும் நம்ம முன்னோர்களின் அறிவாற்றலையும் நினைக்கும் போது மெய் செலுக்குதுங்க. இந்த மாதிரி கோயிலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு அமைதி அது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. இயற்கைக்கும் கோவிலுக்கும் உள்ள ஒரு தனி சிறப்பு அது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டைம் ட்ராவலில் மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைம் ட்ராவல்.